அண்மை செய்தி. கடந்த 8ஆம் தேதி காவலர்கள் தாக்கியதால் ஓட்டுநர் முருகன் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தென்காசியில் சுற்றுலா வேன் ஓட்டுநரை காவல்துறையினர் தாக்கியதில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது உடற்கூறாய்வு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மருதுபாண்டியன். அந்த அறிக்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க, மேலும் அந்த காவலர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ராதா, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே இருக்கக்கூடிய இந்த வடக்கு புதூர் கிராமத்தைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவரின் மகன் முருகன். இவர் சுற்றுலா வேன் ஓட்டுநராக இருக்கிறார். இந்த நிலையில் இவர் கடந்த மார்ச் 8ஆம் தேதி அச்சம்பட்டு கிராமத்தில் இருந்து ஊர் பொதுமக்களை சங்கரன்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய அழைத்து சென்ற போது சங்கரன்கோவில் மாநகர பகுதியில் வந்த போது ஒரு ஆட்டோ மீது வேன் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தின் போது ஓட்டுநராக இருக்கக்கூடிய முருகன் மது அருந்தியதாகவும் அதன் காரணமாக அங்கு பாதுகாப்பு பணிக்கு வந்திருந்த காவல்துறையினர் முருகனை தாக்கியதாகவும் இது தொடர்பான ஒரு வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தாக்கப்பட்ட முருகன் மர்மமான முறையில் உயர்ந்ததை தொடர்ந்து அவர் உடலானது நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு மேலும் காவல்துறையினர் தாக்கியதன் காரணமாகவே கணவர் உயிரிழந்ததாக முருகனின் மனைவி உட்பட அந்த ஊர் மக்கள் தொடர்ந்து ஒரு 15 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கடந்த 13ஆம் தேதி சுமார் 10 கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் திடீரென சங்கரன்கோவில் பகுதியில் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்தார்கள். கோரிக்கை மீது உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து 15 நாளாக வடக்கு புதூர் கிராமத்திலே அந்த மீனால் அவர்கள் குழந்தைகளுடன் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் முருகனின் உடல் கூறாய்வு அறிக்கை என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையில் தற்போது முருகனின் உடலில் சுமார் 9 இடங்களாக கண், காது மற்றும் தொடைப்பகுதி உள்ளிட்ட 9 இடங்களில் காயம் மற்றும் இரத்த கசிவுகள் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் தாக்கப்பட்டதன் காரணமாக உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே முருகன் உயிரிழந்திருக்கிறார் என்பது உடற்கூறாய்வு அறிக்கையின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இது தொடர்பாக இந்த தாக்குதலில் ஈடுபட்ட 3 காவலர்கள் கடந்த வாரம் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் என அவர் குடும்பத்தினர் கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அந்த குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் அவர்கள் 3 குழந்தைகளுக்கும் உரிய கல்விக்கு உதவி அரசு வழங்க வேண்டும் என தொடர்ந்து அவங்க உறவினர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். தொடர்ந்து 15வது நாளாக தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து 15 நாட்களுக்கு மேலாக உடலை வாங்காமல் இருப்பதால் உடலை விரைந்து வாங்க வேண்டும், இல்லது சட்டப்படி உடலை அது அரசே நல்லடக்கம் செய்யும் என்று சங்கரன்கோவில் காவல்துறை சார்பாக அவர் குடும்பத்தினருக்கு ஒரு நோட்டீஸ் வழங்கி இருக்கிறார்கள். முருகனின் உடலில் 9 இடங்களில் காயம் உள்ளதாகவும் காயம் ஏற்பட்டதாலேயே அவர் உயிரிழந்ததாகவும் உடற்கூறாய்வு அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த தாக்குதலில் ஈடுபட்ட 3 காவலர்களையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மருது.